ஒரு சர்ஜரி டே 28. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எந்த சர்ஜரி பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கிரேனியோடோமி. இந்த பேர்லயே இருக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கிரேனியம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்கல் போனுக்கு தான் வந்து கிரேனியம். டோமி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சிஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓப்பனிங். அதாவது நம்ம பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரெயின்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு, இல்லைன்னா அந்த பிரெயின்ல உள்ள பிரச்சனை ஆல்ரெடி இது பிரச்சனை இருக்கு, சோ அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்கல் போன் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணி அது வழியா நம்ம பிரெயினை வந்து என்டர் ஆகி அந்த பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துவாங்க. இந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து கிரேனியோடோமி. சரி, இது எந்தெந்த மாதிரியான சமயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஹெட் இன்ஜுரி ஆயிட்டு, ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளட் வந்து கிளாட் ஆயிரும், ஹெமட்டோமா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த கிளாட்டை ரிமூவ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது கட்டி பிரெயின்ல இருந்துச்சு அந்த கட்டியை ரிமூவ் பண்றதுக்கு, அப்புறம் ஏதாவது அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சில நேரம் வந்து எண்டோஸ்கோபிக் முறையிலையும் கூட பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு, சீசர் அதாவது வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம், பாத்திருக்கீங்களா? சோ அதுக்கு காரணமான அந்த டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஸ்கல்ல ரிமூவ் பண்ணி அந்த பிரெயின்குள்ள என்டர் ஆகி இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துற இந்த ப்ரொசீஜருக்கு தான் வந்து கிரேனியோடோமி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுனால கிரேனியோடோமினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு இது போல ஒரு சர்ஜரி வீடியோல உங்களோட சந்திக்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பத்தி தெரியுதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் நாளைக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.